Active line provide. உதவியாளர் சந்திக்கின்ற பிரதானமான நோக்கம் எங்கள் பாடசாலையில் ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு பாடசாலையின் வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் பாடசாலையின் சமூகத்தையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை திட்டத்திலே ப்ராக்டிஸ் ஸ்கூல் என்கிற ஒரு நிகழ்வை இந்த பாடசாலையிலே திட்டமிட்டு நாங்கள் நடத்தியிருக்கிறோம். உண்மையிலே பாடசாலைக்கு சொந்தக்காரர்கள் மாணவர்கள் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற போது அது பாடசாலை மாணவர்களாக இருப்பார்கள். அதே போன்று பாடசாலை கல்வி கற்று வெளியே போனால் பாடசாலையின் பழைய மாணவர்கள். எனவே பாடசாலைக்கு சொந்தக்காரர்கள் அந்த மாணவர்கள். இந்த மாணவர்களை பாடசாலையின் சமூகத்தினை பாடசாலையில் இணைக்கின்ற அந்த வேலை திட்டம் பேக் டு ஸ்கூல். மாஷா அல்லாஹ், அந்த பேக் டு ஸ்கூல் நிகழ்வு இந்த பாடசாலை வரலாற்றிலே பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. தற்போது அதிலே விதைத்த விதைகள் எல்லாம் மரங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அதான் நாங்கள் இந்த பேக் டு ஸ்கூல் 2.0 என்கின்ற புது வேர்ஷனை தற்போது அறிமுகம் செய்கிறோம். எதை விதைத்தோமோ அதன் அறுவடை, அதை மரமாக காணுகின்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் பாடசாலை மாணவர்களை வளர்கின்ற ஒரு நிகழ்வை இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் திட்டமிட்டுள்ளது. அந்த நிகழ்வு தொடர்பான அறிமுக நிகழ்வாகத்தான் இன்று நாங்கள் இதை அறிமுகம் செய்கிறோம். இது தொடர்பான வேலை திட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அந்த பேக் டு ஸ்கூல் 2.0 என்ற நிகழ்வை பாடசாலையில் நடத்திருக்கின்றோம். இதிலே கடந்த காலங்களில் பாடசாலையோடு இணைந்திருந்த அனைத்து பழைய மாணவர்களையும் மீண்டும் பாடசாலைக்கு வருகை தந்து தாங்கள் கடந்த முறை பாடசாலைக்கு வந்து இங்கே அனுபவித்ததை போன்று இம்முறை பாடசாலையை பூரணமாக அனுபவிப்பதற்காக இந்த தாய்மொழிக்கு மீண்டும் வழங்குகின்றோம். கடந்த முறை தாங்கள் பாடசாலைக்கு வருகை தந்து இந்த பாடசாலைக்காக அவர்கள் உடல் ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அர்ப்பணிப்போடு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டார்கள். பல்வேறு வேலை திட்டங்களை பாடசாலை மேற்கொண்டார்கள். அதன் அறுவடைகள் என்ன, அது எந்த இடத்தில் இருக்கின்றது, எவ்வாறு சென்றிருக்கின்றது, என்ன பிரயோசனங்கள் கிடைத்திருக்கின்றது, எந்த அளவு அது வளர்ந்திருக்கின்றது என்பதனை மீண்டும் ஒரு முறை பாடசாலைக்கு வருகை தந்து அதை அனுபவ ரீதியாக அனுபவிப்பதற்காக அனைவர்களையும் நாங்கள் அழைப்பதற்காக இந்த நிகழ்வை திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு எவ்வாறு நடைபெறும், இது பின்னணி என்ன என்பது தொடர்பாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் அது தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு வழங்குவார். இந்த நிகழ்வின் பின்னணி, இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக எங்களது பாடசாலையின் பழைய மாணவர் சங்க உபத்தலைவர் மதுவாக்கி அவர்கள் அந்த விளக்கங்களை வழங்குவார். இருக்கின்ற அனைத்து உடற்பியலாளர்களையும் மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களையும் வரவேற்றுள்ளாங்க. பேக் டு ஸ்கூல் 2.0 என்று நாதன்குடி மத்திய கல்லூரியின் மிக பாரிய 2ஆம் கட்ட நிகழ்வு ஒன்றை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அதிபரோடு குறிப்பிட்டது போன்று ஏற்பாடு செய்வதற்கான முதற்கட்டமாக இன்று இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் செய்கின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே போன்றுதான் கடந்த பத்திரிகையாளர் மாநாட்டோடு தான் இந்த பேக் டு ஸ்கூல் ஆரம்பமானது. இது 2.0 2 வருடங்களுக்கு பிறகு இடம்பெறுகின்ற மிக முக்கியமான நிகழ்வு. நமக்கு தெரியும், நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற விரைவில் 2030ஆம் ஆண்டு நூற்றாண்டை எட்ட இருக்கின்ற நமது காத்தான்குடி மத்திய கல்லூரி கடந்த பேக் டு ஸ்கூல் நிகழ்வோடு மிக பாரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அது காத்தான்குடி பழைய மாணவர் சமூகத்தினரும் ஏனையவர்களில் இருக்கின்ற நமது பழைய மாணவர்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை தந்தார்கள். அதை தொடர்ந்து இந்த பாடசாலை இன்று இலங்கையில் ஒரு மிகவும் பலமான பழைய மாணவர் சங்க பின்புலத்தோடு இயங்குகின்ற ஒரு பாடசாலையாக கருதக்கூடிய அளவு ஒரு பாரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. அந்த வகையில் 2.0 பேக் டு ஸ்கூல் மீண்டும் பள்ளிக்கு செல்லலாம் என்கின்ற இந்த நிகழ்வு மிகவும் வரவேற்புடன், அதே நேரம் பழைய மாணவர்கள் இன்னும் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கின்ற
கொள்கின்ற ஒரு நிகழ்வாகும். அந்த வகையில் தான் பழைய மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இதனூடாக செய்ய முடியும். அதே போன்று கடந்த கால பங்களிப்பு தொடர்பாக அதிபர் அவர்கள் சொன்னது போன்று எவ்வாறு அது பாடசாலையை வளர்ப்பதில் பயன்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த 2.0 நிகழ்வில் கண்டுகொள்ள முடியும். அதற்காக அவர்கள் பாராட்டப்படவும் இருக்கிறார்கள். பாராட்டு நிகழ்வும் அதை தொடர்ந்து இருக்கிறது. இதே போன்றுதான் குறிப்பாக எதிர்வருகின்ற 2.0 பழைய மாணவர்களின் வசதிகளை, குறிப்பாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கின்ற, வெளிநாடுகளில் வசிக்கின்ற நமது பழைய மாணவர்களை அனைவரையும் உள்ளடக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில மாதங்களின் பின்னர் இந்த நிகழ்வு போதுமான கால அவகாசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் தான் ஏப்ரல் 19ஆம் தேதியை நாங்கள் எல்லா பல சந்திப்புகளின் பின்னர் நாங்கள் அதனை இறுதி செய்திருக்கிறோம். எனவே அதற்காக பழைய மாணவர்கள் அனைவரும், உங்களுக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் பெருநாளோடு சேர்ந்து அந்த லீவை நீங்கள் உரிய முறையில் திட்டமிடுவதற்காக இதனை முன்கூட்டி நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதே போன்று வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல இருப்பவர்கள் இருப்பார்கள், உள்நாட்டிலே பயணங்கள் செல்ல இருப்பவர்கள் இருப்பார்கள். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய அந்த திட்டமிடல்களை இதற்கேற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான போதிய அவகாசத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் இதனை அமைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போன்றுதான் பழைய மாணவர்கள் பல வகையான துறைகளில் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அதில் மிகப்பெரிய பங்களிப்பு பேக் டு ஸ்கூல் நிகழ்வை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்தது. அதிலே பங்கேற்ற ஒவ்வொருவரும் மாணவர்கள், மாணவியர்கள், அவர்கள் இன்று பல வயது அடிப்படையில் இருந்தாலும் எல்லோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. யாருமே நான் போகாவிட்டால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடாது. கட்டாயம் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய வருகை மிகவும் பிரயோசனமானது. அந்த பங்களிப்பு பாடசாலை வளர்கின்ற பொழுது அது ஒரு சதகத்துல் ஜாரியாவாக, ஒரு நன்மையாக அமையும். நீங்களால் நாம் முடிந்த பங்களிப்பை செய்யலாமே தவிர யாரும் எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் வருகை அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே போன்றுதான் பழைய மாணவர்கள் ஒவ்வொரு ஆளுமை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தெரியும், கடந்த பழைய மாணவர் சங்கம் இருந்த போது ஒரு இருந்த பங்களிப்புகள், அதை தொடர்ந்து இன்னும் பழைய மாணவர் சங்கத்தோடு பலர் இணைந்திருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். எனவேதான் பல்வேறு ஆளுமைகள் இன்று பரவி கிடக்கிறது. இந்த பாடசாலை உருவாக்கிய ஆளுமைகள் இந்த உலகம் பூராவும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரும் இப்பொழுதிருந்தே தயாராகி நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துவது, அதே போன்று நீங்கள் வருவதை மீடியாக்களூடாக அவற்றை முன்வைத்து, உங்களுடைய சோசியல் மீடியா ஏனைய பக்கங்களில் முன்வைத்து நீங்கள் ஏனையவர்களுக்கு தூண்டுதலாக அமைய வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறான தொடர்ச்சியான வீடியோக்களை பழைய மாணவர் சங்கமும் இம்முறையும் கடந்த முறை செய்தது போன்றும் தொடர்ச்சியாக செய்யும். எனவேதான் எதிர்வருகின்ற இந்த 2.0 நிகழ்வு, மீண்டும் பள்ளிக்கு செல்லலாம் நிகழ்வு, காத்தாங்குடி மத்திய கல்லூரி மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் நடக்க இருப்பது என்பது ஒரு வரப்பிரசாதமாக இந்த பாடசாலைக்கு அமையும், இன்ஷா அல்லாஹ். எனவே அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு அடுத்த இந்த ஊடகவியலாளர் சங்கத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த கல்வி முதல்வர்களே, தலைமான சங்கத்தினுடைய முதலைவர், செயலாளர், மேனிய உறுப்பினர்கள், பாடசாலையின் உதவி அதிகாரிகளே, இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு நாங்கள் குறுகிய ஒரு நேரத்தில் அழைத்திருந்தோம். நிறைவாக எங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட் ஊடகவியலாளர்கள் இருந்திருக்கிறார். அதே போல் இன்றைக்கு இவரத்தை வந்து அனைவருக்கும் வரவேற்று கடந்த பேக் டு ஸ்கூல் நிகழ்வுக்காக ஊடகவியலாளர் சந்திப்பு நடந்துச்சு. அந்த ஆடிட்டோரியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதிகமான ஊடகவியலாளர் கலந்து கொண்டாங்க. ஆனால் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நம்ம பேசும்போது பேக் டு ஸ்கூல் என்கிறது எப்படி அமையப்போகுது, என்ன வடிவத்தில் வரப்போகுது, எப்படி இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்க போகுது, பாடசாலைக்கு எந்த விதத்தில் இது உதவி அளிக்க போகுது என்ற
ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருந்துச்சு. இது என்ன பேக் டு ஸ்கூல் நிகழ்ச்சின்றது இது ஒரு வளர்ந்த பாடசாலைகளிலே ஒரு பேர் போன நிகழ்வாக இருந்தாலும் எமது பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளில் இது அத்தனை பேர் போன ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அந்த நிகழ்வு பற்றிய மிகச்சிறப்பாக வெற்றி அமைவதற்கு பிரதான காரணமாக இருந்தது இருக்கின்ற மூலை முடுக்குகள் எல்லாம் எங்களுடைய அந்த செய்தி நாங்கள் கொடுத்த அந்த செய்தி நியூஸ் பழைய மாணவர்களுக்காக பாடசாலைகளில் வழங்கப்பட்ட அந்த செய்தி போய் சேர்ந்தது. அதுக்கு பிரதானமான காரணமாக இருந்தவர்கள் முதலாவது நாங்கள் சந்திச்ச இந்த விஷயத்தை சொன்னார்கள் எங்களுடைய பிரதேசத்து ஊடகவியலாளர்கள். அதே போல இம்முறையில் நாங்கள் முதல் சந்திப்பு எங்களுடைய ஊடகவியலாளர்கள் இருந்து தான் சந்திக்கணும் என்று சொல்லி ஏற்பாடுகள் நடக்குது. அந்த நிகழ்வினுடைய உண்மையிலேயே ஒரு பங்காளர்கள் என்று சொல்லணும் இந்த ஊடகவியலாளர்கள். ஏனென்றால் அந்த நிகழ்வு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பல விடயங்களை நான் செயலாளராக இருந்ததன் காரணமாக தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து நாம் அமைச்சிருக்கிறோம். காத்தாங்குடி சென்ற கொலைக்கு இந்த எமது பிரதேசத்தினுடைய மீடியா நபர்களை உள்ளடக்கியதான ஒரு வாட்ஸ்அப் குரூப். இந்த பாடசாலை சம்பந்தமான எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணும்போது அல்லது தனிப்பட்ட முறையிலே அதனை உங்களுக்கு அனுப்புகின்ற போது உடனடியாக உங்களுடைய முகப்புத்தகத்திலே அதனை சேர்த்து இந்த பாடசாலையுடைய அந்த நேம், அதாவது அந்த பேர் பிராண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பேர் இந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடைவதற்கு அனைவரும் இன்று பாடசாலை காத்தாங்குடி மத்திய கல்லூரியை திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருந்தவர்கள் எனது பிரதேசத்தில் உதவுகிறார்கள். அந்த வகையிலே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக போன முறை இருந்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு இப்பையும் நாங்கள் எடுத்திருக்கிறது 2.0 அதே விஷயம்தான். ஆனால் 2.0 இன்னொரு படி மேலே போய், அதாவது என்னென்னா இப்போ சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பழைய மாணவர்களாக செய்த விடயங்கள், இந்த பாடசாலைங்கிறது தனியே அதிபருக்கானதோ அல்லது பாடசாலை நிர்வாகத்துக்குரியதோ அல்லது எஸ்டிசிஓ பிபிஓக்கு உரிய பாடசாலை இல்லை. இது ஒட்டுமொத்த எமது பிரதேச மக்களுக்குரிய ஒரு பாடசாலை. எமது பிரதேசத்திலே மிகவும் வளர்ச்சி அடைந்த பாடசாலைகள் ஒன்று தானே. காத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜில் பழைய மாணவர்கள் என்று எடுத்தால் கிட்டத்தட்ட காத்தாங்குடியில் இருக்கிறதுல 90% மாணவர்கள் பழைய மாணவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாடசாலை ஒன்றை ஒட்டுமொத்தமாக கடந்த 2 வருடத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பினோம். இன்றைக்கு காத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜ்னு சொன்னால் அது நேஷனல் லெவலில் பேசப்படக்கூடிய, மினிஸ்ட்ரி லெவல்லையும் பேசப்படக்கூடிய ஒரு பாடசாலையாக இதை மாற்றிருக்கிறோம். இது எங்களுக்கு வந்திருக்கிற ஒரு மாறிய வெற்றி. எங்களுக்கு என்ன சொன்னால் யாரை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பாடசாலையை அதாவது பங்கெடுத்த படிப்பிக்கின்ற கல்விக்கு உதவி செய்கின்ற எல்லா துறையினருக்கும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி, பிரதேசத்தினுடைய வெற்றி. எனவே இந்த வெற்றியை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தரம் கொண்டாடுவோம். இதை மொத்தமாக எங்களை டார்கெட் என்னன்னு சொன்னால் எப்போ கொண்டாட போகிறோம், எங்களை நூற்றாண்டை நாங்கள் அடைகின்ற போது 2030ஆம் ஆண்டு நூற்றாண்டை அடைகின்ற போது இந்த பாடசாலை ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாடசாலையாக இருக்கணும்னா எங்களுடைய கனவு, நம்முடைய எல்லாருடையும் கனவு. அந்த கனவை நனவாக்குகின்ற படிகளாக இப்பொழுது இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. எனவே போன முறை நடந்த மாதிரி இந்த முறையும் போன முறை விதைச்சோம், இப்போ அது மரமாகி பூத்து காய்க்க தோங்குது. அதனுடைய அறுவடைகள் தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் வரும். இந்த வருஷத்திலிருந்து அதிகமான பெறுபவர்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னுடைய கடந்த 4 வருஷ திட்டங்கள் சரியாக அமைந்திருக்கிறது. அது எல்லாம் சம்பந்தமாக டீட்டெயில்ஸை நாம் பேசுவோம் பிறகு. எனவே முழுமையாக போன முறை எப்படி பங்களிப்பு வழங்குனீங்களோ அதே மாதிரி இந்த செய்தியை இப்போ லாஸ்ட் டைம் அது வந்து ஒரு 100 days ப்ரோக்ராமை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், 100 நாள் வேலை திட்டம். இந்த முறை அந்த அளவுக்கு 100 நாள் வேலை திட்டம் தேவையில்லை. ஏன்னா இந்த கன்செப்டை பற்றி எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், என்ன நடப்பதுன்னு தெரியும். இந்த பாடசாலை அடைந்து வர வெற்றிகள் அப்பப்போது பழைய மாணவர்களுக்கு, மக்களுக்கு, இந்த பிரதேசங்களுக்கு எல்லாருக்குமே போய் கிடைக்குது. அப்போ அதோடைய பங்களிப்பு இந்த நிகழ்ச்சி ஒரு ஷார்ட் டேர்மில் ஆரம்பிச்சிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா மீடியா டீம் 100% எங்களோட நிற்குதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக்கி குறிப்பிட்ட தேதியில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நம்ம விதைச்ச விதையுடைய மரத்திலிருந்து கனியாஞ்சி தின்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இது அமையணும் என்கின்ற பிரார்த்தனையோடு
பிரார்த்தனையோடு இன்னும் பல நிகழ்வுகள், அதாவது இப்போ நாங்கள் லாஸ்ட் டைமும் பேக் டு ஸ்கூல் நிகழ்வுன்னு சொல்லி ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் 100வது நாள் தான் அந்த பேக் டு ஸ்கூல் நிகழ்வு. அது சார்ந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வந்த அந்த நியூஸ் போய் கிடைக்கிற மாதிரி, அதே போல் இப்பயும் ஏப்ரல் மாதம் இந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அது சார்ந்த பல விடயங்கள் இந்த பாடசாலையில் நடக்கும். உங்களுக்கு அப்பப்போது அதனுடைய அப்டேட்டுகள் வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் அதை எல்லாத்தையும் நம்ம 7 மண்டலவுக்கு ஷேர் பண்ணி உங்களோட நீங்கள் போடுற ஒரு நியூஸ், நாங்கள் போடுற ஒரு நியூஸை விட நீங்கள் போடுற ஒரு நியூஸ் எத்தனையோ ஆயிரம் ஆட்களுக்கு போய் கிடைச்சி இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குரிய அந்த வல்லமை உங்களோட இருக்குது. அந்த வல்லமையை எங்களோட தொடர்ச்சியாக பயணித்து இந்த நிகழ்வையும் சிறப்பான ஒரு நிகழ்வாக, போன முறையை விட டபுள் சக்ஸஸ் ஆகின்ற ஒரு நிகழ்வாக ஆக்கி தரணும் என்கின்ற வேண்டுகளை உங்களோட எடுத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று வரைக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த தற்போது பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராக கொண்டிருக்கும் உங்களிடம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெக் டு ஸ்கூல் கான்செப்ட், பெக் டு ஸ்கூல் 2.0 என்கிற கான்செப்ட் ஏன் உருவாயிடுச்சு? இன்னும் நூற்றாண்டை நோக்கின 2030ஆம் ஆண்டு பயணத்தை மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணாமல் இந்த இடத்துல ஏன் வந்தோங்கிறத நாம் திரும்ப நம்ம பெக் டு ஸ்கூல்ல இருந்து தொடரும். 2022ஆம் ஆண்டு நீங்கள் நம்பிக்கையா நான் வெளிநாட்டிலிருந்து அன்று இரவு புறப்பட்டு காலை விட்டு செல்வாங்க. அந்த இருக்கே இல்லாமல் போயிட்டு அவ்வளோ உணர்வுபூர்வமான நிகழ்வாக இருந்துச்சு. பெரும் சில வச்சு குடும்பம் எல்லாத்தையும் கட்டாலாம் கொண்டு வந்து இந்த செலிப்ரேஷனை பண்ணி போட்டு 3-4 நாளாவது திரும்ப போனேன். அது மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. அதை அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், 3 வருடங்களுக்கு இடையில 3 பேஜ் ரிலீஸ் ஆகிருக்கிறான்னு சொல்லிட்டு, அவங்க பழைய மாணவர்கள். பழைய ஆட்களுக்கு தான் ஆர்வமாக இருக்குன்னு பார்த்தா கடந்த வருடம் மேலினார்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் இந்த வெக்டர் ஸ்கூலுக்கு வரணும், என்ஜாய் பண்ணணும், பழைய மாணவராக வரணும், இந்த பாடசாலையை பழைய மாணவர்களை நாங்களுக்கு பார்க்கணும். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒரு வெக்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமில் மிகாசர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. நம்முடைய லட்சியங்கள் ஒரு நூற்றாண்டு அடையும் போது நேஷனல் லெவலில் சாதிக்க முடியும். இறைவனுடைய அருளால் பழைய மாணவர்கள் சங்க அனைத்து உறுப்பினர்கள் உதவியாக நாம் என்ன செஞ்சோம்னா 2வது 3வது வரைக்கும் நேஷனலுக்கு போயிட்டோம். நேஷனலில் காம்படிஷனுக்கு போய் சாதிக்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளை வந்துக்கிறாங்க. உண்மையாக 3 வருட கால திட்டத்தில் இந்த முறை வரப்போகிற OL ரிசல்ட்ஸ், AL ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கனியாக இருக்க போகுது. அது அனைத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் இந்த பெக் டு ஸ்கூல் தான் அடிப்படை விதையாக இருந்துச்சு. நீங்கள் இதில் மேலே பார்க்கலாம். தினத்தில் நாங்கள் ரூட்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறோம். கிரெடிட் இன் எவ்ரி ஸ்டெப்ஸ். அந்த காலத்தில் ஒரு மரமாக இருந்த சாதாரணமாக இருந்த அல்லாட்டி அதனால முடிஞ்ச கனிகளை வழங்கிட்டு வந்தவங்க முழுக்க கனிகளாக மாத்திர மரம் முழுக்க கனிகளாக மாத்துறதுக்கான விதையை விட்டாக நீங்கள் அதுக்கான பலன் என்ன நடந்திருக்குது? இந்த 3 வருட காலத்தில் பாடசாலை எந்த உயரத்துக்கு வளர்ந்துருக்குது? உங்களோட அனைத்து உதவிகளாலையும் ஒவ்வொரு துறையிலையும் கல்வி சாரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் எப்படி நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் என்கிறது சம்பந்தமான தெளிவுகளை உங்களுக்கான குறிப்பாக நன்றி செல்வதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்வு நல்லா விளங்கிக் கொள்ளணும். 19ஆம் தேதி ஏப்ரல் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் 19ஆம் தேதி ஏப்ரல் நம்மளுடைய பெக் டு ஸ்கூல் நிறைவு ப்ரோக்ராம், லாஸ்ட் ப்ரோக்ராம். இன்றையிலிருந்து இப்பயிலிருந்து நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாள் பழைய மாணவர் பாடசாலைக்கு வரலாம், அதுவரை பாடசாலை பழைய மாணவர்களை சந்திக்கலாம், நீங்கள் உறுப்பினர்களை சந்திக்கலாம், என்ன நடக்குது, என்ன நீங்களோட கண்ட்ரிபியூஷன்களால் நீங்கள் வென்றிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம், சந்தோஷம் அடையலாம், பூரிப்படையலாம். உங்களுக்காக பாடசாலை எப்போதுமே திறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குறிப்பாக வந்து இன்ஷா அல்லாஹ் இடையில வாய்ப்பு இருக்கு மனுஷன் பிப்ரவரி மாதத்துக்கு இடையில ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டும் குறிப்பாக நோன்பு கழித்த உடனே 4வது பெருநாளின் 4வது தினத்தன்று நாம ஒரு சைக்கிளிங் பழைய மாணவர்கள் சைக்கிளிங் ப்ரோக்ராம் நம்மளோட கிரவுண்ட்ல ஒரு பழைய மாணவர்களுக்கான ஹவுஸ் மீட்டிங் செய்ய இருக்கிறோம். அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கிராண்ட் சக்ஸஸாக மாறும். நீங்க வந்து அதால அந்த பல நாளைக்கு வந்த பாடசாலையை நீங்க பார்க்கலாம். அதோட நம்முடைய பெக் டு ஸ்கூல்ல லாஸ்ட் டேல இருக்கிற ப்ரோக்ராம்ல நாம ஃபுல் டே ப்ரோக்ராம் நான் பிளான் பண்ணிக்கிறோம். காலையில வந்து குறிப்பாக பழைய மாணவர்கள் அவரோட வகுப்புல வந்திருந்து கூடுதலான பாட வேலைகள் தங்களுடைய நண்பர்களோட இருந்து ஒரு ஆசிரியரோட கதைச்சி அது பிறகு அவங்களுடைய அரட்டைகள் அவங்களுடைய பழைய ஞாபகங்களை பேசி இந்த பாடசாலையை அவங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த பெக் டு ஸ்கூல் 19ஆம் தேதி ஏப்ரல் சனிக்கிழமை அமைச்சோம். அது தவிர அதே போல இந்த பாடசாலையோட பங்களிப்பால அடைந்த அடைவுகள் சம்பந்தமாகவும் பாடசாலை எந்த நிலைக்கு உயர்ந்திருக்குது, இன்னும் எந்த நிலைகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்வரும் காலங்கிற விஷயங்களை நாம் தெரிவிக்கொள்வோம். அது தவிர அன்றைய நாள் இரவு ப்ரோக்ராமாக நாங்கள் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கோம்.
உங்களோட அனைவருடைய பங்குபற்றங்களோட மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கிற அன்றைய முழு நாளானது நமக்கு பெருநாள் கடிய 2 மாதங்களுக்கு கூட ஹஜ் பெருநாள் வரும். ஹஜ் பெருநாள் முடிஞ்ச 10 மாதங்களுக்கு கூட பெருநாள் வரும். ஆனால் நமக்கு 3 நாள் 18 நாளைகளுக்கு இடையில 2 பெருநாள் வரப்போகுது. நோம்பு பெருநாளும் பேக் டு ஸ்கூல் 2.0. இதுல உங்களுடைய பங்களிப்பாளர் பாடசாலை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குங்கிற விஷயத்தை நீங்க ரொம்ப தெளிவாக விளக்கிக்குவீங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் கைகொடுத்து உயர்ந்த ஒரு நூற்றாண்டை நோக்கிய பயணத்துல நாம் எல்லாரும் பங்காளிகளாகும் உங்களுக்கான நன்றிகளை தெரிவிக்கிற அந்த ப்ரோக்ராமாக எங்களுடைய ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை நாங்கள் டைம் டு டைம் உங்களுடைய வழிகளும் குறிப்பாக உளவியலாளர் என்ற வகையில் உங்களுடைய முழு பங்களிப்பு ஏற்கனவே இருந்தது போல விரும்புகிறோம். வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்றாலும் சரி, உள்நாட்டில் இருக்கிறார்கள் என்றாலும் சரி, உங்கள் மூலமாக தான் நாங்கள் உங்களை சென்றடையலாம். நாங்கள் என்று சொல்றது நீங்களும் நாங்களும் சேர்ந்து நாங்கள் உண்மையாகவே நீங்களும் பழைய மாணவர்களாக இருப்பீங்க, எல்லாமே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த பங்காளிகள் உங்களுடைய தூங்கலானவர்கள் உங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து பயணிப்போம். நூற்றாண்டு கடந்து நம்முடைய சாதனைகளை கூறி விடைபெறும். இது வகுப்பறைகளுக்குள்ள போய் இந்த முறை அந்த வகுப்பறைகளில் தடுக்கிற அந்த டைமை கூட கொடுக்குறதாக யோசிக்கும். போன முறையில் எங்களுக்கு இருந்த நிறைய பேர் அந்த கருத்தனை சொன்னா அந்த டைம் கொஞ்சம் கூட தேவைங்கிற மாதிரி, இடம் டைம் போதான மாதிரி, பழைய விஷயங்களை நாங்கள் வீட்டு தச்சு வாங்கி எல்லாம் செய்யறதுக்கு போதான மாதிரி இருந்துச்சு. எனவே அந்த நேரங்களை கொஞ்சம் கூடுதலாக இந்த முறை வழங்குறதாகவும் அதுக்கு பிறகு எங்கட ஹோல் ப்ரோக்ராம் அதில் தான் இந்த பிரதானமான நோக்கம் இவங்களை எங்களுக்கு கடந்த முறை இங்கே என்ன விதைச்சம் என்ன அறுவடை நிற்குது என்கிறத அதை காட்சிப்படுத்துறது அல்லது காட்டுறது, அதை அவங்களை தெரிவிக்கிறது. அதே போல் அது பங்களிப்பு செஞ்சாக்களை பாராட்டுறதும் அதில் நடக்கும். எல்லோருக்குமே நாங்கள் இண்டிவிஜுவலாக பர்சனல் ஒரு பெச் வைஸாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்றிதழ் வழங்குற அப்படி வழங்கி கௌரவிக்கிற அளவுக்கு அதை நாங்கள் பிளான் பண்ணுறோமே செஞ்சுன்னா அதெல்லாம் எங்களோட பாடசாலை தொடர்பாக எங்களோட தாய் வீட்டுக்கு நாங்கள் செஞ்சு நீண்ட கால மெமரபுளாக இருக்கும், நீண்ட காலத்துக்கான அதை ஞாபக சின்னமாக இருக்கும். அவ்வாறான விஷயங்களை அது திட்ட முடியும். அதுக்கு பிறகு ஈவினிங் செஷன் பழமையை போது அது கலை நிகழ்வு எல்லாரும் அதை எதிர்பார்த்து அல்லது அது இருந்த நல்ல சக்ஸஸ் ஆன ஒரு நிகழ்வு அதையும் தொடராக செய்யணும் பிளான் பண்ணி அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. உண்மையிலே இப்போ ஸ்கூலில் இப்போ எங்களுடைய ஸ்கூலில் இன்டெக்ஸ் 21,000 போகுது. கிட்டத்தட்ட காத்தாங்குடியில் இந்த பாடசாலையில் கல்வி கற்றாக்கள் 21,000 தாண்டினாக்கள் இருக்கு. அப்போ அதில் லைவாக போன முறை அந்த மிஸ் பண்ணது அல்லது எங்களுக்கு கிடைக்கல கவலைப்பட்டு நிறைய டீம் இருக்கு. இந்த முறை அந்த ஒழுங்குலையும் 19 ஏப்ரல் 19ங்கிறது எல்லா யூனிவர்சிட்டிஸும் விடுமுறையாக இருக்கிற டைம் ஒன்று. யூனிவர்சிட்டி விடுமுறை, நாடு பூரா விடுமுறையாக இருக்கிற. அப்போ எனவே அந்த க்ரௌட் கூட வர மாட்டேன் எதிர்பார்த்தோம். அதே போல் போன முறையை விட இந்த முறை 3 பேட்ச் சொல்ற மாதிரி அவங்களும் பழைய மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. 2,500க்கு மேல் ஆட்கள் வரலாம்ங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு சீரோட விநியோகம் அது தொடர்பான விஷயங்கள் அவங்கள்ட்ட அந்த பெச் வைஸாக இதுக்கு பிறகு தொடரான சொன்ன தொடர் நிகழ்வு மாதிரி பெச் கோஆர்டினேட்டர் சுபத்தர் சந்திப்பு அது ஒன்று நடக்கும்போது அதில் எங்களுக்கு திரும்ப மணிக்குள்ளேயும் எத்தனை பேர் அக்கபடை பண்ண போகிறோங்கிற விஷயத்தை நாங்கள் அது முன்கூட்டியே தெரியக்கூடிய மாதிரியான ஏற்பாடு செய்யப்படும்.